இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆக்களை கேட்கின்றோம். சில சகோதரர்கள் கூறுகின்றார்கள், நான் ஏராளமாக துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகுவதில்லை. நான் எவ்வாறு துஆக்களை கேட்க வேண்டும், அல்லது துஆக்கள் கபூலாகுவதற்கு ஏதாவது திக்ருகள் இருக்கின்றதா, துஆக்கள் இருக்கின்றதா என்று சில சகோதரர்கள் கேட்கிறார்கள். நம் துஆக்களை கேட்கின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான துஆ. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் வ அதூபு இலைஹ் வ ஹுவ ஹய்யுன் தாயிமுன் காயிமுன் லா யஃபூது வ லா யமூது பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி لا إله إلا هو الحي القيوم من كل ذنب وخطيئة وأتوب إليه وهو حي دائم قائم لا يفوت ولا يموت بيده الملك وهو على كل شيء قدير. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், என்றும் நிலையுள்ள உயிருள்ளவனாயிருக்கின்ற அவனை தவிர உண்மையாக வணங்கப்படுகிற வேறு எந்த இறைவனும் இல்லை. அத்தகைய அல்லாஹ்விடம் அனைத்து பாவங்கள் குற்றங்களை விட்டும் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். மேலும் அவனிடம் தௌபா செய்கின்றேன். மேலும் அவன் என்றும் உயிருள்ளவன், நிரந்தரமானவன், நிலையுள்ளவன். எந்த காரியமும் அவனை விட்டு தப்பாது. அவன் மரணிக்கவே மாட்டான். அவனது கரத்திலே உலகின் அரசாட்சி இருக்கிறதே. அவனே எல்லா காரியங்கள் மீதும் வல்லமை பெற்றவனாகும் என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம்.